ஹையஸ்ட் ரேட் 50 லட்சம். இப்போ வருஷம் 305 நாள் உங்ககிட்ட குதிரை கிடைக்குமா? இந்த ஸ்டால் இந்த டைம்ல மட்டும் தான் கிடைக்குமா? ஆண் குதிரை 2 பல்லு, ரேட்டு 17,000 ரூபா. வண்டி பழக்கம் இருக்கு. ஸ்டேரிங் மாதிரி இது. ஓ, இது எப்படினாலும் திருப்பிக்கலாம். அவ்வளோதான், 50,000 ரூபாய்க்கு வேலையை முடிச்சுட்டாருங்க. இனிமேல் கொள்ளு போட்டால் வண்டி போயிட்டே இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செந்தில். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் அந்த விசேஷத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆச்சுன்னா இங்கே வந்து அழகான மிகப்பெரிய குதிரை சந்தை, மாட்டுச்சந்தை, எல்லா சந்தையும் நடக்குங்க. ஆட்டுச்சந்தையிலேருந்து எல்லாமே நடக்கும். அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து லைனாக பார்க்கலாம். இப்போ வாங்க, நாம் வந்து இப்போ குதிரை சந்தைக்கு வந்திருக்கோம். அந்த குதிரைகள்லாம் எப்படி, என்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க போகலாம். நாம் இப்போ அங்கே போகலாங்க. குதிரையை வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுக்கறது, குதிரை சவாரி பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போகலாம். இங்கே பாருங்கள், இந்த குதிரைங்க, ஒரு சில குதிரைங்க பார்த்திங்கன்னா ஏசி வண்டியில் தான் அங்கே வருது. அங்கே பாருங்கள், இதுதான் ஏசி வண்டி. இந்த ஏசி வண்டியில் தான் குதிரையை வந்து இறக்குனாங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மேலே கதவு டோர் ஏறுது பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லெல்லாம் ஏசி தான். இந்த குதிரை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் தான், ஏசி வண்டியில் தான் வந்தது. குதிரைக்கு எவ்வளோ பந்தோபஸ்து எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்க. ஆமாங்கண்ணா, ஏசி வண்டி தாங்கண்ணா. குதிரைக்கு ஏசி வண்டியாண்ணா? ஆமாங்கண்ணா. என்ன பண்ணுறதுங்க, ஒவ்வொரு வண்டியில் வரது எல்லாமே 10 லட்சம் 5 லட்சத்துக்கு குதிரை வருது. 10 லட்ச ரூபா 5 லட்சம் ரூபா வருது. எவ்வளோ ரேட்டில் இருக்குது குதிரைங்க? 80 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குண்ணா குதிரை. 80 லட்ச ரூபா வரைக்குமா? ஆமாண்ணா. என்ன சொல்கிறீங்க? இதுல எத்தனை குதிரைகள் வரைக்கும் நீங்க ஏத்திட்டு வர முடியும்? 6 குதிரை ஏத்தலாங்கண்ணா. 6 குதிரை? ஆமாங்க. எப்படி நீங்க பிரைவேட்டாவும் இந்த சர்வீஸ் பண்ணி தரீங்க? ஆமாங்கண்ணா, பிரைவேட்டாவும் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. எப்படி குதிரைக்கு எப்படி சார்ஜ் பண்றீங்க? ஆனா இது வந்து பர் கிலோமீட்டருக்கு 50 ரூபாண்ணா. பர் கிலோமீட்டருக்கு 50 ரூபாய்? ஆமாங்க. ஓ, இப்போ எங்க இருந்து வருதுங்கண்ணா அந்த குதிரை? ஆனா இது பஞ்சாப்ல இருந்து வருதுங்க. நம்ம லோக்கல்ல எல்லா பக்கம். நீங்க எங்க இருந்து ஏத்திட்டு வந்தீங்க? நாம இங்க காங்கேயத்துல இருந்து ஏத்திட்டு வந்தோம். காங்கேயத்துல இருந்து ஏத்திட்டு வந்திருக்கீங்க. ஓகேண்ணா. இப்போ அங்க காங்கேயத்துல இருந்து இங்க வரதுக்கு, இந்த ஏசி வண்டி வரதுக்கு எவ்வளவு வாடகை? ஆனா ஒரு 15 ரூபாய்ங்கண்ணா. 15,000. ஆமா. ஓகேண்ணா. ஓகே. ஆம்புலன்ஸ் மாதிரி தான் இது? ஆமாங்கண்ணா, சேம் ஆம்புலன்ஸ் மாதிரி தாங்க. மக்களே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை வந்து 15 லட்சம் 20 லட்சம் வருதான். ஒரு சில குதிரைங்க 80 லட்சம் வரைக்கும் வருதான். அந்த 80 லட்சம் ரூபா குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசி வண்டியில் தான் வருமாமா. இப்போ பாருங்கள், எல்லாமே கோடிக்கணக்கில் தான் வந்து டர்ன் ஓவர் ஆகுதுங்க. பாருங்கள், வண்டியே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லான ஆம்புலன்ஸ் மாதிரி ஏசி வண்டியில் தான் வருது வண்டி. இது வண்டியே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஆம்புலன்ஸ் தான் இது. இங்கே பாருங்க, வேற மாதிரி குதிரைங்க, வெள்ளை கலரில் லைனாக நிற்கிது பாருங்க. பாருங்க, இந்த ஸ்டாலில் வந்து சூப்பர் குதிரைங்கள்லாம் இருக்குது பாருங்க. வாவ். ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த குதிரைக்கு. என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 30 ரூபா வருதுங்கண்ணா. கேட்டுங்க, என்ன ரேட்டு? குதிரை 30 ரூபா வருதுங்கண்ணா. 30,000? 30,000ங்கண்ணா. வண்டி 15,000 வருதுங்கண்ணா. வண்டி 15,000. சாமான 18,000 வருதுங்கண்ணா. போட்ட எல்லாம் நீங்க முடிச்சாச்சு. எவ்வளவு செலவாச்சு? ஆனா மொத்தம் எல்லாம் டோட்டல் பண்ணிக்க வேண்டியதாங்கண்ணா. 50,000. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. பாருங்க, ஒரு 50,000 ஃபுல் செட்டு பக்காவா ரெடி ஆயிட்டாங்க. ஜாலியா இருக்கா? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏங்கண்ணா, அண்ணா இந்த குதிரை வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டியது இல்லைங்க? அண்ணா பெட்ரோல் போட வேண்டியது கொள்ளு மட்டும் போட்டா போதும். போட்டாவே ஓடுங்கண்ணா. சரி, கொள்ளு போட்டா வண்டி ஓடும். பெட்ரோல் போட வேண்டியது இல்லை, கொள்ளு போட்டாவே இந்த வண்டி ஓடும். அவ்வளோதான், 50,000 ரூபாய்க்கு வேலையை முடிச்சுட்டாருங்க. இனிமேல் கொள்ளு போட்டால் வண்டி போயிட்டே இருக்குங்க. இனிமேல் நாமளும் பெட்ரோல் டீசல் வைக்கிற வேலைக்கு இந்த மாதிரி வண்டி ஒன்று தேடிக்க வேண்டியதான். இது வந்து நீங்கள் வந்து பழக்கப்படுத்திருக்கீங்க ரைடிங்கெல்லாம்? எல்லா பழக்கம் இருக்குங்க. ஓகே ஓகே, சரி. ரைடிங் போகும், வண்டியெல்லாம் போகுது, வண்டி போகும், மேலே ஏறி ரைடிங் பண்ணலாம். ரைடிங் பழக்கம். ஓகே ஓகே ஓகே, சரி சரி.
அது வந்து 2.5 லட்சம் ரூபா கருப்பு குதிரை. இது எத்தனை சுழிங்கண்ணா இருக்குது? இது 9 சுழி. 9 சுழி தான். ஓகே ஓகே ஓகே. எப்படி சுழிகளா பார்த்து நீங்க எடுத்து வளர்ப்பீங்களா? சுழி பார்த்து தான் எடுக்கணும்னா சுழி இருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவோம். இங்க வியாபாரத்துக்கு போகும். ஆனால் சுழியில் எத்தனை சுழியில் இருந்து எடுக்கணும் நாம? ஆனால் மினிமம் 9 சுழிங்கிறது நார்மல். சரிங்க. அதுக்கு மேலே 11 சுழி 12 சுழி வரைக்கும் கூட இருக்குதுங்க. 12 சுழி வரைக்கும் அளவுக்குலாம் கிடைக்கிறது இல்லைங்க. 12 சுழியெல்லாம் கிடைக்காது சொல்லுவாங்க, அங்கே இருக்குது கிடைக்கிறது இல்லைங்க. வேற 11 சுழி இருக்கும், 10 பெரும்பாலும் இருக்குங்க, ஓரளவுக்கு இருக்கும். கல்டா ஓகே. ஆமாங்க. இது வந்து 5 வயசான குதிரைங்க. 10 சுழிங்க இது. 10 சுழி. ஆமாங்க. இப்போ வந்து 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. 60 இன்ச்சு சைஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஃபீமேல் தான். ஆமாம், ஃபீமேலுங்க. துருசு ஓட்டுறதுல ரேஸில் வரக்கூடிய அளவுக்கு நம்ம பழக்கப்பட்ட குதிரை ரேஸில் ஜெயிச்சிருக்குங்க. ரேஸ்ல ஜெயிச்சிருக்கு. ஆமாம். ஓ, பெண் குதிரையும் நம்ம ரேஸ்ல கலந்துக்கணும். இதுங்கள் வந்து ஓ, மேல் ஃபீமேல் 2 தனித்தனி நடத்துவாங்க. ஓ, அதுக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு. கேட்டகரி. சூப்பர் சூப்பர். என்ன வேலை சொல்லுதுங்கண்ணே? ஆனால் இது வந்து 4.5 சொல்லுங்க. சேனா 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. அப்படிங்களா? இன்னொரு குட்டி வரப்போகுது இல்லை, அப்புறம் அது சேர்த்து குட்டி வருது அப்படின்னா குட்டி என்ன ரேட் வரைக்கும் போகுங்களா? குட்டி சுழி சுத்தமாக விழுந்துட்டா குட்டியே 2 லட்சம் 3 லட்சம். அந்த குட்டியே 2 லட்சம் விற்கிங்க. ஒரு 6 மாதம் 8 மாதம் வளர்த்தி கொடுத்தோம்னா அதே அந்த ரேட்டு கூட சூப்பர் கிடைக்கும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இங்கே ஸ்டால் இருக்கு, நீங்கள் இருக்கீங்க. இப்போ வருஷம் 365 நாள் உங்கள்கிட்ட குதிரை கிடைக்குமா? இந்த ஸ்டால் இந்த டைம்ல மட்டும் தான் கிடைக்குமா? இல்லைங்க, நம்ம இடையில வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணா நம்ம குதிரை எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. இல்லைனாலும் வேற நம்ம நண்பர்கள்ட்ட இருக்கிற குதிரையை நான் கான்டாக்ட் பண்ணி கொடுப்போம். மொத்தம் உங்களுக்கு குதிரை அவங்களுக்கு வந்து கிடைக்கும், கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. உங்கள்கிட்ட நம்ம கேட்டு எங்க இருக்குன்னு கேட்டு சஜஷன் ஆல்டர்னேட்டிவா பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. இது என்ன ரேட் வருது? இது 65,000 ரூபாய் வருது இந்த ஒரு வண்டி மட்டும். அப்போ அந்த உள்ள நிற்கிது அந்த முத்து வண்டி மாதிரி 1,10,000 ரூபாய். ஸ்டேரிங் மாதிரி இது. ஓ, இது எப்படினாலும் திருப்பிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஓ, ஸ்டேரிங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே திரும்பிக்குது. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து 1,10,000 ரூபாய் இந்த வண்டி. முத்துப்பட வண்டி மாரி இருக்கு. இது வந்து ஸ்டேரிங் வண்டியாமா, எப்படி வேணாலும் திரும்பிக்கும் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து இப்போ திருப்பி கட்டினாரு. ஓகேண்ணே. அது 45,000. இது வந்து 45,000 ரூபாய். ஓ, இது புல்லட் வீல் அது. ஓ, பாருங்க, பைக்கோட புல்லட் வீல்னு சொல்றாங்களே அந்த மாரி புல்லட் வீல் இது. இது பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் வருதாம்மா இது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த குதிரைக்கு போடக்கூடிய அந்த கடிவாளம், அந்த பெல்ட்டு, அதெல்லாமே பாருங்க ரொம்ப ரிச்சாக அழகாக வச்சுருக்காங்க பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, இது வந்து என்ன அப்படின்னா கோகுலம் கார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ். அதாவது குதிரைகளுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மீனாட்சிபுரம் பொள்ளாச்சி, அதாவது கேரளாவில் இருக்காங்க. கேரளா பார்டர் இது, மீனாட்சிபுரம்ன்றது கேரளா பார்டர், அங்கேருந்து வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், குதிரைகளுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் காட்டுறோம் பாருங்கள், வேணால் குறிச்சிக்கங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் குறிச்சிக்கங்க. இந்த குதிரையா 50 லட்சம் ரூபாய். இது 2வது குதிரை 50 லட்சம். ஓ, பாருங்க மக்களே, இதுதான் 50 லட்சம். ஏங்க பின்னாடி என்ன உதச்சிட போகுது? மக்கராலேயே இதுதான் வந்து ஹையஸ்ட் ரேட் 50 லட்சம். ஏன்னா சூப்பருங்க சூப்பருங்க, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. 15 லட்சம் ரூபாய் குதிரை இது. சூப்பரா இருக்கு குதிரை. குதிரையை நான் வந்து தொட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நீவரேன், அது கம்முன்னு தான் இருக்கு. பிடரி முடி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இது வந்து சமன் பாருங்க, சமன் அழகான குட்டி. சமன்
11 சுழி சுத்தமுங்க. இதான் ராஜா மந்திரி இதில் இருக்குது. இது வந்து அருமையான குதிரை பாருங்க எப்படி இருக்கு. ஆமாம், ராஜா மந்திரி. ஆமாம், அதே மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு. இது வாங்கிட்டு போகிறவங்க ரொம்ப கோடீஸ்வரர். ஏர் சவாரி ஏறியும் போகலாம், வண்டியை போட்டால் இப்போவும் ஓடும். சின்ன வயசுலேயே பழக்கிட்டாங்க இதை. ஆனால் இதனுடைய ரேட்டு 25,000 ரூபா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டேன், 25 ரூபா. ராஜா மந்திரி இருக்குது. இது வாங்கிட்டு போகிறவங்க பல கோடிக்கு அதிபதி. அந்த ரேஞ்சில் இது அமைஞ்சிருக்கு. அதனால இது நல்லா இருக்குது. இந்த வருஷம் சொல்கிறேன்ல, அடுத்த வருஷம் அவங்க நினச்சி பார்ப்பாங்க இதை வாங்கிட்டு போகிறவங்க. உண்மையாகவே பரவாயில்ல அந்த பையன் சொன்னது அப்படின்னு. அதனால் சத்தியமால இது வாங்கிட்டு போகிறோம் கோடீஸ்வரன் தான். அதனால் அது அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அமைதியான டைப்பு, எந்த சண்டை மல்லு அதுக்கிட்ட இல்லை. பாருங்கள், அது சுகமாக அழகாக இருக்குது. ஆமாம், அழகாக இருக்குது. அதனால் அது போகும், வருமானம் நிறையா வரும். அதனால் அது தப்பு இல்லை. இது வந்து கல்டா, வண்டி ஓடுறது, ரேஸுக்கு போகிற குதிரை இது. இது வந்து கல்டா, ஒரு 44 இன்ச்சு, எந்த கெட்ட வழக்கம் இல்லை. ஆண் குதிரை வந்து பல்லு வந்து 2 பல்லு. அது வந்து விலை வந்து ஒரு 25,000 ரூபா. ஆமாம், 25 ரூபா இதுங்க கல்டா. ஆமாம், கல்டா வந்து 25. ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு பேர் இருக்குது, ஜாதி இருக்குது. அதனால் அது 25,000 ரூபா. இது ஜப்ஜாங்க, ஜப்ஜா. ஆமாம், இது வந்து ஜப்ஜா 6ஆம் பல்லு. அதனுடைய குட்டி அங்கே இருக்குங்க, அந்த மேய்துங்க. ரெண்டும் சேர்ந்து 20 ரூபா. ஆமாம், சேர்ந்து 20 ரூபா. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமாம், 1-2 குறைச்சி கொடுக்கலாம். இது ஓகேங்களா? இது அதனுடைய ரேட்டு. அது இது கல்டா. ஆமாம், இது வண்டி பழக்கம் கொஞ்சம் ஆமாம், வண்டிக்கு போகிறது தான். ஒரு சுமார் தான் போகுது, அதிகமாக போகல. ஒரு சுமார் போகுது. மூட்டைக்கு கொடைக்கானல்காரர்களுக்கு மூட்டைக்கு போகுது. அவங்களுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு நல்ல விலைக்கு போயிடும். அதனால் அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். வண்டி பழக்கம் கம்மியாக இருக்குது. அதனால் இது வண்டி ஓட்டினாலும் பிரயோசனம் இல்லை. அதனால் இது வந்து 9 சுழி சுத்தம், எந்த கெட்ட வழக்கம் இல்லை. 2 பல்லு. இது 2 பல்லு. ரூபா வந்து 27 ரூபாங்க. 27,000 ரூபா. இது 1-2 கம்மின்னா கொடுத்துடலாம். அது சுழி சுத்தமாக இருக்குது, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. கருநீலா குட்டி. ஆமாம், இது வந்து குமேத்துங்க. குமேத்து பெண் குட்டி. ஆமாம், இது குட்டி போட்டுருந்துச்சு, குட்டி வேற வாங்கிட்டாங்க. இது வெறும் குதிரை மட்டும்தான் இருக்குது. இது நல்ல குதிரைக்கு நானே கிராஸ் பண்ணியிருக்கேன். கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலைன்னா எங்கேயோ ஒரு பக்கம் விட்டுட்டா அடுத்த வருஷம் நல்ல குட்டி போட்டுரும். அதனால் இதை விட்டுருக்கேன். சுழி வாங்கு மட்டி இருக்குது. இது உடனே வாங்கி கட்டுற மட்டி வீட்டில். அந்த சுழி இதில் இருக்குது. நல்ல நெட்டு இருக்குது. நல்ல குதிரை. அடுத்த வருஷம் நல்ல குட்டியாக போட்டுரும், அழகான குட்டி. அதனால் இது வாங்குறவங்களுக்கு நல்லா லாபம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, நல்லா இருக்குங்க. நாசி கருநாசி 9 சுழி 6ஆம் பல் போட்டுருச்சு. இது வந்து ஒரு 15 ரூபா. ஆமாம், 15,000. 1-2 கம்மியாக கேட்டாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து 15,000. இது வந்து பெண் குதிரை, 6 மாதம் சென்னையில் இருக்குது. இது வந்து ஆண்குட்டி குமேத்து. இதுங்க ஆண் குதிரை. இது வந்து 2 பல்லு. இதனுடைய ரேட்டு 17,000 ரூபா. ஆமாங்க, ஆண் குதிரை. வண்டி பழக்கம் இருக்குது. இது நல்லா இருக்குது, வண்டி பழக்கம் நல்லா போகுது. இது வாங்கிட்டு போகிறவங்க வண்டிக்கு போட்டுக்கலாம். இது நல்ல குதிரை. அது ஒரு பெண்குட்டி அங்கே இருக்குங்க. அது நாசி. இது கொஞ்சம் கூச்ச சுவாயத்தில் இருக்குது. இது வண்டி பழக்கம் இருக்குங்க. பல்லு 2ங்க. பல்லு 2. இதுவும் சினையாக தான் இருக்குது. வண்டி பழக்கம் இருக்குது. ஸ்பெஷல் வந்து வண்டி பழக்கம் இருக்குது. ஆமாம், இதுக்கு பண்ணலாம். குதிரை வந்து அது எதை போட்டாலும் போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. பெண்ணு ஆனாலும் சரி, ஆனாலும் சரி, அதுக்கு பிரிவினை இல்லை. எது போட்டாலும் போகும். வண்டி பழக்கம் இருக்கும். அதனால் அது போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு இது வந்து ஒரு 17,000 ரூபா. ஆமாங்க, இது அந்த ரேட்டு. இது பாருங்கள், இது பெரிய ஜாதி குதிரை மாதிரி. இது பெண் குதிரை. ஒரு 4 மாதம் சென்னையில் இருக்குது. இது நல்ல ஜாதியான குதிரை. நல்ல குட்டி போட்டுச்சுன்னா அருமையான ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்துலேயே குதிரை ஆகிரும். நல்ல பால் வம்சமான குதிரை இது. அதனால் இதனுடைய விலை 25 ரூபா. 25,000 ரூபா. வந்து கேட்குறவங்க பிரிவுபட்டு 1-2 கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் ஒரு குட்டி போட்டாலும் நச்சுன்னு இருக்கும். ஆமாம், 3 மாதத்தில் குதிரை ஆகி போயிடும். அப்படிங்க. இது 9 சுழிங்க. 9 சுழி பக்காவாக இருக்குது, எந்த கெட்ட வழக்கம் இல்லை. அதனால் இது நல்ல குதிரைங்க. வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது நல்ல குதிரை. ஆமாங்க, இது வந்து
அதே இது நாசி தானுங்க. நாசி ஆண் குதிரை, வண்டிக்கு அபாரமாக போகும். ஆமாங்க, இது வந்து வண்டிக்கு போகும். 9 சுழி பக்காவாக இருக்குது, 2 பல்லுங்க. ஆமாம், 2 பல்லு, சுழி சுத்தமாக இருக்குது, வண்டியில் சுத்தமாக இருக்குது. அதனால் இது வந்து 2 பல்லு ரூபாய் 25 ரூபாங்க, 25,000 ரூபாங்க. இது வந்து நல்லா வண்டி நல்லா ஓடுங்க. இது வந்து 9 சுழி சுத்தமாக இருக்குது. இது எந்த பழக்கம் இல்லை, குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குட்டியை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் இதில் 9 சுழி சுத்தமாக இருக்குது, நல்ல குதிரைங்க. இது வந்து விலை 15,000 ரூபா. யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த குதிரையா. இதனுடைய குட்டிங்க அது. இந்த பாருங்க அந்த குட்டிங்க. இந்த குட்டியும் இந்த தாய், அது ஆண்குட்டி, அது தாய். இது ரெண்டும் சேர்ந்து 25,000 ரூபா கொடுத்துடலாம். ஆமாம், ரெண்டும் சேர்ந்து 25,000 ரூபா. யார் வந்து கேட்டாலும் சேர்ந்து 25,000 ரூபா. இந்த பாருங்க, இது ஆண் குதிரைங்க, குமியத்துங்க. இது வண்டி பழக்கம் இருக்குது, கொஞ்சம் ஒரு 8 வயசு ஆயிடுச்சுங்க. வண்டி பழக்கம் இருக்குது, நல்லா மேவு இல்லை. அதனால் குதிரை வந்து உடஞ்சி போன மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இது நல்லா மேவில் விட்டால் தயாராகிக்கும். குதிரைக்கு வந்து மேப்பு தேப்பு தானுங்க, வயசுங்கிறது இல்லை. அது ஆமாம், மேவு எந்த அளவுக்கு கொடுக்கணும், ஃபுல்லாக கொடுத்தா போதும், அது உடனே அபாரமாக வந்துடும். ஆமாம், அது ஸ்பீடுக்கு அப்போவே வந்துடும். அதுக்கு வயசு போயிடுச்சு அது போயிடுச்சுங்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. அது கறி ஏறி அது வந்துருச்சுன்னா குதிரை பழையபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடும். அதனால் ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை குதிரையை பற்றி. இது பாருங்கள், இது கும்மியத்து கரிக்கால் கும்மியத்து. இது வந்து 9 சுழி சுத்தமாக இருக்குது. இதனுடைய ரேட்டு 20 ரூபா. ஆமாம், 20,000 ரூபா இதனுடைய ரேட்டு. வண்டி போட்டால் போகும், அதனால் இது 20 ரூபா. வேணுங்கிறக்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். எந்த கடி உதவி எதுவும் இல்லை, நல்லா அழகாக இருக்குது குதிரை, உடம்போடு இருக்குது. ஒரு 20,000 ரூபா. என் பேர் பாலசுப்ரமணி, எல்லமேடு, பெருந்தொடை சென்னிமலை ரோட்டில் எல்லமேடு. எனது ஃபோன் நம்பர் வந்து 90 47 73 36 54. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் பெரிய குதிரை இருக்குங்க. பெரிய எங்கிட்ட 365 நாளும் குதிரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த டைமும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பெரிய குதிரை வேணாலும் பெரிய குதிரை வாங்கிக்கலாம், சின்ன குதிரை வேணாலும் சின்ன குதிரை வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியில் இருந்து நீங்கள் பணம் போட்டு வண்டி அனுப்பிச்சா உடனே ஏற்றி அனுப்பப்படும். அந்த வேலையை செய்து விட்டுறோம். அதனால் கான்டாக்ட் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணால் போதும். எனக்கு இந்த குதிரை வேணும் அந்த குதிரை வேணும்னா அனுப்பிச்சி விட்ருவோம். சொல்லி பார்த்து சுத்தமாக அனுப்பிச்சி விட்ருவோம், தப்பு வராது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தைங்க. இங்கே வந்து எல்லா இன மாடுகளும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே சுற்றியும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் மாடுகளாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஜெர்சியில் இருந்து, நாட்டு மாடுல இருந்து, காங்கேயம் காளையில் இருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. பல ரகரகமாக வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. வியாபாரிகள் வந்து மாட்டு வியாபாரிகள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கங்கே வந்து வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற பர்கூர் இன மாடுகள் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மாடுகள் வந்து குவிஞ்சிருக்குங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பர்கூர் இன மாடுகள் அப்படின்னாலே ஒரு நல்ல பேர் இருக்குது. என்னன்னா இது வந்து மலை மாடுகள், அதாவது மலையிலேயே இயற்கையாக விளையிற புல்லு பூண்டுகளை சாப்பிட்டு தான் இது வந்து வளரும். இங்கே வந்து இதை விற்பனைக்காக நிறுத்தி இருக்காங்க. இந்த அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் திருவிழாவானது வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11/8/2024 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக கொண்டாடப்படுது. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுற ஒரு அழகான ஒரு திருவிழா இது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லா மாநிலத்திலிருந்தும் இங்கே வந்து கால்நடைகள் விற்பனைக்கு வருது. அதே போல் எல்லா பொருட்களும் உங்களுக்கு என்ன வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே இங்கே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.